வெல்கம் டு கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான மட்டன் குழம்பு. இது எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். நார்மலி நம்ம மட்டன் குழம்பு மசாலாலாம் அரைச்சி வறுத்து அரைச்சி அந்த மாதிரி ரொம்ப பெரிய ப்ராசஸில் பண்ணுவோம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் சோம்பு, கொஞ்சம் பட்டை. மட்டன் குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது டோங்கா பீன்ஸ். ஆக்சுவலி இது ஸ்பைசஸ் அந்த பேக்கெட்டில் நார்மலி வரும். இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம், பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு, எப்போவுமே தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்கும் நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துப்போம். அதே மாதிரி இப்போது இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சமாக கல் உப்பும் போட்டுக்கலாம். எப்போவுமே நீங்கள் பிகினர்ஸாக இருக்கட்டும் பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், உப்பு ஸ்டார்டிங்கில் போடும்போது கொஞ்சமாக பார்த்து போடுங்க. அப்புறமா டேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் 400 கிராம் மட்டன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. கறி அந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் இப்படியே பரட்டி விடுங்க. இப்போது இதை நல்லா பரட்டி விட்டாச்சு. நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம், ஒன்றும் தப்பு இல்லை. உருளைக்கிழங்கு பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மட்டனோடு சேர்ந்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு மட்டன் எல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த கலந்து விடுறோம் பார்த்தீங்களா, இந்த கலந்து விடும்போது நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுருங்க. நான் ஒரு 4 துண்டு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைக்க போகிறேன். நீங்கள் தேங்காவை திருகி கூட அரைச்சிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கசகசா, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு மையா அரைச்சிட்டு வர போகிறேன். பாருங்கள் நல்லா மையா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா திப்பி இல்லாமல் நல்ல மையா அரைச்சிக்கோங்க. இப்போ 5 விசில் ஆயிடுச்சு. மட்டன் எல்லாம் நல்லா வெந்து கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த தேங்காவை நம்ம அதோட சேர்த்துட்டு, தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் குழம்புல வைக்கணும்லாம் கிடையாது. போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. தேங்காய் போட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் உருளைக்கிழங்கு மட்டன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த குழம்புக்கு நான் இப்போது நார்மலி நிறைய பேர் மட்டன் குழம்பு தாளிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிறதோட விட்டுருவாங்க. நான் அந்த தாளிக்க போகிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சோம்பு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வதக்கிட்டு நீங்கள் தாளித்து போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மட்டன் குழம்போட வாசனை அவ்வளோ கமகமன்னு இருக்கும். அவ்வளோ வீடு ஃபுல்லாகவே கமகமன் ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அவ்வளோ அரோமா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மட்டன் குழம்பு இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த குழம்பை நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸை போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.